உலகை மாற்றிய 100 விஞ்ஞானிகள்ல நான்காவதா பார்க்க போறது ஆர்க்கிமிடிஸ். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 287 இருந்து 212 வரை. யுரேகா அப்படின்னு தெருக்களில் கத்திக்கிட்டு ஓடினவர் தான் இந்த ஆர்க்கிமிடிஸ். பொருளின் எடை, ஸ்க்ரூ அமைப்பு மற்றும் நீரற்ற யுத்தி, புள்ளி மற்றும் லீவர் போன்ற அடிப்படை தேவைகளை இவர் கண்டுபிடித்தார். இவர் கிரேக்க நாட்டின் சிசிலியில் வாழ்ந்த ஒரு ஞானி ஆவார். மேலும் கணிதம், இயற்பியல், வானியல் வல்லுநர். அவர் ஒரு பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். அவரது வாழ்க்கை பற்றிய சில விவரங்கள் மட்டுமே தெரிந்திருந்தாலும் அவர் பழங்கால முன்னணி விஞ்ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இயற்பியலில் அவரது கைதேர்ந்த இடங்கள் பாய்ம நிலையியல், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலையியல், ஸ்டாட்டிக்ஸ் மற்றும் நெம்புகோல் கொள்கை விளக்கங்கள் ஆகியவை ஆகும். அவர் முற்றுகை இயந்திரங்கள் மற்றும் அவருடைய பெயரை தாங்கியுள்ள திருகு விசை இயக்க குழாய் உள்ளிட்ட புத்தாக்க இயந்திரங்களை வடிவமைத்த பெருமை பெற்றவர். நவீன சோதனைகள் பார்த்தீங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் கண்ணாடிகளை வரிசையாக வைத்து கடலில் உள்ள கப்பல்களை எரித்தார் என்ற கூற்றின் சாத்தியத்தை நிரூபித்துள்ளன. ஆர்க்கிமிடிஸ் பழங்காலத்தின் மிகச்சிறந்த கணித மேதையாக கருதப்படுகிறார். மெத்தட் ஆஃப் எக்ஸாக்ஷன் எனும் கணித வழியை பயன்படுத்தி ஒரு சாய்மாலை வட்டத்தின் வில்லின் கீழுள்ள பரப்பளவை ஒரு முடிவில்லா தொடரின் கூட்டுத்தொகையாக வெளிப்படுத்தி கண்டுபிடித்தார். மேலும் இதே மெத்தட் ஆஃப் எக்ஸாக்ஷன் முறையை பயன்படுத்தி பையினருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மிக துல்லிய தோராயமான மதிப்பை வழங்கினார். அவரது பெயர் கொண்ட சுருளை அவர் கண்டுபிடித்து விவரித்தார். பரப்புகளை சுழற்றுவதால் உண்டாகும் கொள்ளளவிற்கு ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்தார். மேலும் மிக பெரிய எண்களை எழுதுவதற்கு ஒரு வியத்தக முறையை வடிவமைத்தார். ஆர்க்கிமிடிஸ் சிராக்யூஸ் முற்றுகையின் போது அவர் பாதிக்கப்படக்கூடாது என்ற உத்தரவு இருந்த போதிலும் ஒரு ரோம படை வீரரால் கொல்லப்பட்டார். சிசரோ ஒரு கோளத்தை உள்ளடக்கிய உருளை அமைப்பை கொண்ட ஆர்க்கிமிடிஸின் கல்லறையை பார்வையிடுதலை விவரிக்கிறார். ஆர்க்கிமிடிஸ் அத்தகைய கோள உருளையின் 2/3 பங்கு கொள்ளளவையும் பரப்பளவையும் அடிவட்டங்கள் உட்பட பெற்றிருக்கும் என நிரூபித்தார். அதையே தன் சிறந்த கணித வேலையாக அவர் கருதினார். ஆர்க்கிமிடிஸின் கணித வேலைப்பாடுகள் பழங்காலத்தில் சிறிதே அறியப்பட்டன. அலெக்சாண்ட்ரியாவின் கணிதவியலாளராகவும் அவரது கணித வேலைப்பாடுகளை படித்து மேற்கோளிட்டார். அதனால் கிபி 530 தான் மிலிட்டஸின் இசிட்டோ என்பவர் அவரது கணித வேலைப்பாடுகளில் ஒரு விரிவான தொகுப்பை உருவாக்கினார். 6ஆம் நூற்றாண்டில் ஆர்க்கிமிடிஸின் வேலைப்பாடுகள் குறித்து யுடேசியாஸின் கருத்துக்கள் நிறைய மக்களுக்கு அவருடைய படைப்புகளையும் அறிமுகப்படுத்தின. மறுமலர்ச்சி கால விஞ்ஞானிகளுக்கு அப்போது வரை மீந்திருந்த ஆர்க்கிமிடிஸின் வேலைப்பாடுகள் மிகவும் பயனுள்ளதாகவும் எழுச்சிமிக்கதாகவும் இருந்தன. 1906இல் ஆர்க்கிமிடிஸின் அளிக்கப்பட்ட சுவடுகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட வேலைப்பாடுகள் அவரது கணிதத்தின் ஒரு புது பரிமாணத்தை வெளிக்கொண்டு வந்தன. ஆர்க்கிமிடிஸின் கண்டுபிடிப்புகள் குறித்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இதை ஃபுல் வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.